அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/6/2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:50க்கு குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இந்த குரு பயிற்சியை பற்றிய ஒரு பாடல். சென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலார் ஒரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டம் இழந்ததும், ஈசான் ஒரு 10 தலையோட்டில் இறந்துண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் போனதும், சத்திய மாமுனி இருக்காலிலே தலை போண்டதும், வன்மையுற்றிட ராவணன் 12 முடி வீழ்ந்ததும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதன் பொருள், குரு பகவான் 1, 3, 4, 6, 8, 12, 10 வந்தால் பெரும் துன்பத்தை கொடுப்பார் என்கின்ற ஒரு சோதிட சொல்லும் உண்டு. குரு ஒரு சுபக்கிரகம், அப்படியெல்லாம் யாருக்கும் பெரும் துன்பத்தை கொடுத்துட மாட்டார். குரு இருக்கிற இடம் பாழ்பட்டாலும் பார்க்கக்கூடிய இடம் பிரகாசம் அடையும். குரு எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய 5, 9, 7ஆம் பார்வை சிறப்பான ஒரு யோகத்தை தரும். அதே போல் இந்த குரு பகவான் ராசிக்கு 2, 7, 5, 9, 11 வருகின்ற பொழுது சிறப்பான ராஜயோகத்தை தரும். அந்த வகையிலே இன்றைக்கு மகரம், கும்பம், மீன ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம். வாருங்கள். மகர ராசிக்கு குரு 7 வருவதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். எடுத்த காரியம், தொழில், திருமணம் நடக்கும். தொழிலில் மாற்றம் வரும். கடன் தொல்லை மறையும். தொழிலில் டெவலப்மெண்ட் வரும். கடன் கிடைக்கும். கொடுத்த கடன் திரும்பி வரும். தொழிலாளர் உதவி, அரசு சார்ந்த காரியம் வெற்றி தரும். ஊதிய உயர்வு, பணி உயர்வு உண்டு. விரும்பிய கல்வி, வேலை அமையும். தொழிலில் மந்தம் நீங்கி நல்ல முறையில் நடக்கும். பண வருவாய், தனதானியம், பொன்பொருள், ஆடை ஆபரணம் கிடைக்கும். சேமிப்பு கூடும். கமிஷன், தரகு தொழில் வெற்றி தரும். நோய் நொடி பீடை விலகும். மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் தீரும். பெரிய மனிதர் உதவி, நட்பும் கிடைக்கும். தெய்வ வழிபாடு உண்டாகும். குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் பூமியால் லாபம், தொழிலாளரால் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், யோகம், திடீர் லாபம் வரும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு யோகமான காலம். குரு 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் நோய் நொடி பீடை விலகும். மனதில் நிம்மதி உண்டாகும். ஆயுள் விருத்தி, கீர்த்தி, புகழ் உண்டாகும். சொத்து சுகம், சுப பயணம் உண்டாகும். மன தெளிவு உண்டாகும். எண்ணிய எண்ணம் நடக்கும். காரியம் நடக்கும். நல்லவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். குரு ராசிக்கு 3ஆம் இடம் மீனத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் வீரியம், தைரியம், பராக்கிரமம், இளைய சகோதர சகோதரிக்கு யோகம், ஆடை ஆபரணம், நகை நட்டு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தேடி வரும். குரு பயிற்சி அன்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வணங்கி வர சிறப்பான ஒரு யோகம் தரும். அடுத்து கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன சொல்கிறது? கும்பராசிக்கு குரு பகவான் 6 வருகிறார். ராசிக்கு 6 குரு வந்தபோது சத்திய மாமுனிக்கு இருக்காலிலும் தலை போன்றது, அதாவது செயல்படாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது சோதிட சொல். அந்த வகையில் குரு 6 வருவதால் புதிய கடன், தொழில் முடக்கம் ஏற்படும். பட்ட கடன் தீராது. கொடுத்த கடன் திரும்பி வராது. எடுத்த காரியம் தடைபடும். தேவையில்லாத தொழில் செய்தால் நஷ்டம் வரும். கெட்ட பெயர்
வரும், நண்பர் உறவினர் பகை வரும், எதிரி தொல்லை உண்டு, தொழிலில் போட்டி வரும், இருப்பதை வைத்து தொழில் செய்யணும், உத்தியோகம் கல்விக்கு பங்கு வரும், வம்பு வழக்கு வரும், அரசு கடன் கட்ட முடியாது, கடன் வாங்க வேண்டாம், மேலதிகாரியை அனுசரித்து போகணும், உடல்நலம் மனநலம் பாதிக்கும், மருத்துவ செலவு அறுவை சிகிச்சை வரலாம், தாய் தந்தை மூத்த சகோதரனுக்கு மனநலம் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. குரு பார்க்குற இடம் பிரகாசம் அடையும்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கும்பராசிக்கு 10ஆம் இடம் விருச்சக ராசியை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழிலில் சிறப்பு தரும், வேலை வாய்ப்பில் சிறப்பு உண்டு, மருத்துவத்தில் சிறப்பு உண்டு, இரும்பு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் தொழில் சிறப்பாக உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடம் மீன ராசியை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் தனதானியம் செல்வம் படிப்பு வருமானம் உண்டாகும், வாக்கு வன்மை உண்டாகும், சுகசௌகரியம் உண்டாகும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குரு 7ஆம் பார்வையாக விரயஸ்தானம் மகர ராசியை பார்ப்பதால் சுப விரயம் குடும்பத்தில் உண்டாகும், இடம் மாறுதல், ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் யோகமும் சிறப்பு உண்டு, யாரும் கவலைப்பட தேவையில்லை. வியாழக்கிழமை நாளில் அல்லது குரு பயிற்சி அன்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வணங்கி வருவது இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் மீனராசி சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? மீனராசிக்கு குரு 5ஆம் இடம் கடகராசிக்கு வருவது யோகமான காலம், மன அமைதி கிடைக்கும், தன்னம்பிக்கை, தெய்வ வழிபாடு, எடுத்த காரியம் ஜெயமாகக்கூடியது, பொருளாதார தடை நீங்கும், குடும்பத்தில் திருமணம் நடக்கும், குடும்பம் அமையும், நல்ல கல்வி நல்ல தொழில் அமையும், அரசு துறை கணிதத்துறை வெற்றி உண்டாகும், பண சேமிப்பு, பெரிய மனிதர் உதவி, ஆதாயம் உண்டு, வேலை மாற்றம் உண்டாகும், உள்ளூரில் வேலை செய்யும் யோகமும் வரும், பகைவர் உறவாட வருவார், எதிரி அஞ்சுவான், பூர்வீக சொத்து லாபம் கிடைக்கும், மாமன் மச்சான் உறவு சிறப்பு தரும், தாய் வகையறா உறவு நல்ல சிறப்பு தரும், அக்கவுண்டன்ட் வியாபாரம் தொழில் வெற்றி தரும், பத்திரிகை கதை கவிதை தொழில் சிறப்பான ஒரு யோகத்தை தரும், தெய்வ தரிசனம் கனவில் கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடம் விருச்சக ராசியை குரு பார்ப்பதால் தந்தை வழிக்கு யோகம் பாய்க்கும், தொழில் லாபம் கிடைக்கும், கடன் பிரச்சனை விலகும், தொட்டது துலங்கும், நட்டது விளையும், பூமி வீடு காணி வாங்கும் யோகம் உண்டாகும் அல்லது அதில் உள்ள பிரச்சனைகள் அகலும், பகைவன் நண்பனாவான், எதிரி அஞ்சி நடப்பான், பணம் லாபம் உண்டாகும், மரியாதை கிடைக்கும் சமூகத்தில். ராசிக்கு லாபஸ்தானம் மகர ராசியை குரு பார்ப்பதால் திடீர் லாபம், அதிர்ஷ்டம், மூத்த சகோதர சகோதரிக்கு யோகம் உண்டு. மீன ராசியை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் ரூபம், அழகு, அறிவு, ஆற்றல், ஆயுள் பலம், சொத்து சுகம் உண்டு, கீர்த்தி புகழ் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் உள்ள நோய் பீடை கண்டம் விலகும், குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல சிறப்பான ஒரு ராஜயோகத்தை குரு 5இல் வருவதால் இந்த மீன ராசிக்கு கொடுத்து விடுவார். மீனராசிக்கு யோகமான காலம்தான். குரு பயிற்சி என்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வணங்கி வர இவர்களுக்கு மென்மேலும் சிறப்பான ராஜயோகம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.